நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிளஸ் என்ன, அவங்களுடைய மைனஸ் என்ன, அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். நீங்க சதய நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்ப சதய நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது. இந்த நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கு, து, தௌ, ஷா, ஷி, ஷு. இது இந்த நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்தாக சொல்லப்படுது. இந்த நட்சத்திரம் தொடங்குற மாதிரியோ இந்த நட்சத்திர எழுத்துக்கள் இருக்கிற மாதிரியோ பேர் வைக்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த நட்சத்திரம் ராட்சச கணத்தை சேர்ந்த ஒரு நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்குரிய மிருகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெண் குதிரை. இந்த நட்சத்திரத்துக்குரிய மரம் பார்த்தீங்கன்னா கடம்பு. இந்த நட்சத்திரத்துக்குரிய பறவை அண்டங்காக்கா. இதெல்லாமே இந்த நட்சத்திரத்துக்குரிய ஒரு விஷயங்களாக சொல்லப்படுது. இதை நீங்க ஒரு பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க நட்சத்திரத்துக்குரிய மரம், பறவை இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுதான். சரி, இந்த சதய நட்சத்திரத்துடைய 4 பாதமே கும்பராசியில தான் வருது. கும்பராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 11வது ராசி. லாபஸ்தானத்துல இந்த நட்சத்திரமானது வருது. எதுலையுமே ஒரு லாப நோக்கோட தான் இருப்பாங்க. இந்த நட்சத்திரக்காரங்க ஒரு செயல் செஞ்சாங்கன்னா அதுல நமக்கு என்ன லாபம் வருதுன்னு கண்டிப்பா கணக்கு போட்டுட்டு தான் செய்வாங்க. சனியுடைய நட்சத்திரங்கிறங்காட்டி ரொம்ப உழைப்பாளியாக இருப்பாங்க. கடினமான உழைப்பாளி. உழைக்கிறதுக்கெல்லாம் சங்கடமே பட மாட்டாங்க. ரொம்ப வேகமா ஒரு வேலையை செய்வாங்களா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் நிறைய பேர் இந்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப நிதானமாகத்த வேலையை செய்வாங்க. ஏன்னா கும்பராசி சிறராசி, அந்த நிதானம் கண்டிப்பாக இருக்கு அவங்களுடைய செயல்ல, அவங்களுடைய வேலையில. ஆனாலும் அந்த வேலையை ரொம்ப சரியா செய்வாங்க. நிதானமாக செஞ்சாலும் அதனுடைய வேலை சரியாக இருக்கும். அந்த வேலையில எந்த தவறும் பண்ணிட மாட்டாங்க. அதுக்காகத்தான் அந்த நிதானம் இருக்கிறதே. வேகமா செஞ்சு ஏதோ ஒரு தவறு செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நிதானமாக இருப்பாங்க. ரொம்ப நிதானமான ஆட்கள், ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய ஆட்கள். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கு இவங்களுக்கு. உழைப்புக்கு சங்கடப்படவே மாட்டாங்க. ரொம்ப பொறுமையான ஆட்கள். ரொம்ப நிதானம் இருக்கும். ஆனா அவங்களுடைய செயல் சிந்தனைகள் ரொம்ப வேகமாக இருக்கும். பெண் குதிரை தான் இவங்களுடைய மிருகம். அதனால அந்த சிந்தனைகள் நல்ல வேகம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு விஷயத்த முடிவு பண்றது டக்குன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ரொம்ப லேட் பண்ண வரலாம் மாட்டாங்க. ஒரு விஷயத்தை இவங்ககிட்ட சொல்லி நீங்க யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னம்னா யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி முடிக்கிறக்குள்ளேயே சொல்லிடுவாங்க. ஓகே, இது ஆகாதுன்னு. அப்படி டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இந்த சதய நட்சத்திரக்காரங்கள் இருப்பாங்க. ஆனா வேலை செய்யும் போது ரொம்ப நிதானமாக செய்வாங்க. முடிவு எடுக்கும் போது டக்குன்னு முடிவெடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் இந்த சதய நட்சத்திர ஆட்கள். சதய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறக்கும் போதே ராகு திசையில தான் பிறப்பாங்க. இவங்களுடைய மழலை பருவமாகட்டும், இவங்களுடைய பள்ளி பருவமாகட்டும் எல்லாமே இந்த ராகு திசையில தான் வருது. ஏதாச்சும் 4ஆம் பாதத்துல இது பிறந்தாங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷத்துலயே அந்த ராகு தசையானது முடிஞ்சு குரு தசை வந்துடும். ஆனா ஒரு முதல் பாதத்திலேயோ 2ஆம் பாதத்திலேயோ பிறக்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10-12 வருஷமாவது ராகு தசையானது இருக்கும். அப்ப அந்த மழலை பருவம், அந்த அடிப்படை படிப்பு, ஒரு 5வது வரைக்கும் படிக்கிறது, இது எல்லாமே ராகு தசைக்குள்ளதான் இருக்கும். இது அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுல படிப்புல ஒரு முதல் மாணவனாகவோ இல்ல எல்லாத்துக்கும் முன்னோடியாகவோ இருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பாக இல்லை. அந்த ராகு தசை முடியணும். முடிஞ்சு குரு தசை வரும்போது நல்ல படிப்புல ஆர்வங்கள் இருக்கும். நல்லா படிப்பாங்க. படிப்புக்கேற்ற ஒரு வேலையும் கண்டிப்பாக அந்த குருவே கொடுத்துரும். ஆக இவங்களுடைய வாழ்க்கை பயணம் ராகு திசையில தொடங்குது. அது கொஞ்சம் ஒரு சுமாராகத்தான் இருக்கும். சின்ன வயசுலயே கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை பார்க்க வேண்டியதும் இருக்கும். நிறைய ஏற்ற தாழ்வுகளை பார்க்க வேண்டியது இருக்கும். நிறைய இழப்புகளையும் பார்க்க வேண்டியது இருக்கும். இப்படி தொடங்கும் போதே ஒரு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து வளர்றவங்க தான் இந்த சதய நட்சத்திரக்காரங்க. அதனால இவங்க கிட்ட அந்த நிதானம் எப்பவுமே இருக்கும். நிறைய கஷ்ட நஷ்டங்களை சிறு வயசுலயே பார்த்துருவாங்க. அந்த ராகதசை முடியிலேயே இவங்க நிறைய அனுபவங்கள் ஜாஸ்தியாகிற சின்ன வயசுலேயே.
அதுக்கப்புறம் குரு திசையானது ஒரு 10, 12 வயசுல வருது. ஒரு 20 வயசுங்கில எல்லாருமே அந்த குரு திசைக்குள்ள தான் இருப்பாங்க. அப்ப வேலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, அந்த குருக்குரிய வேலைகள் அதிகமாக இவங்களுக்கு அமையும். ஃபைனான்ஸ்குள்ள போவாங்க, வங்கி சம்பந்தமான வேலைகளுக்குள்ள போவாங்க, சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சிங்குள்ள போவாங்க. இதெல்லாமே வந்து இவங்களுக்கு ஏத்த ஒரு வேலையாக, தொழிலாக அமையும். சொல்லிக் கொடுக்கிறதே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எதையும் தான் தெரிஞ்சத அப்படியே நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கலாம்னு அந்த எண்ணமே இருக்காது. தன்கிட்ட இருக்கிறது அறிவா இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, இல்ல பொருளாக இருந்தாலும் சரி, அத பகிர்ந்து எ வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். சாப்பாடே வந்து இருந்தது, நம்ம களவாத்தான் இருக்குது. தன் கூட வந்த நண்பனுக்கு சாப்பாடு இல்லைன்னா, இருக்கிறதுல பாதி குடுத்து சாப்பிடக்கூடிய ஆட்கள். எதையும் பகிர்ந்து உண்ணக்கூடிய ஆட்கள். சுயநலங்கிறது இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. சனியுடைய ராசி தான். ஆனா ராகுவுடைய நட்சத்திரம். அதனால வந்து அந்த பகிர்ந்து உண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதிகமாக இவங்ககிட்ட இருக்கும். பொதுநல அதிகமாக இருக்கு. அரசியல் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். பொது வாழ்க்கையில ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாமே அதிகமாக இருக்கும். இந்த நாட்டின் மீது பற்றுகள் ஜாஸ்தியாக இருக்கு. இந்த நாம பிறந்த ஊருக்கு, மண்ணுக்கு ஏதாச்சும் செய்யணுங்கிற எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். தன் குடும்பத்து மீது மட்டும் இல்லாம மக்கள் மீதும் பற்றுகள் கொண்ட ஒரு நட்சத்திரம் தான் இந்த சதய நட்சத்திரம். அடுத்தவங்க வந்து ஒண்ணு பொருள் கேட்டாலும் சரி, பணம் கேட்டாலும் சரி, இல்ல எந்த ஒரு உதவி கேட்டாலும் சரி, தன்னால முடியும்னா அத செஞ்சு குடுத்துருவாங்க. ஆனா இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்தவங்க இவங்களுக்கு அதிக அட்வைஸ் பண்ணாங்கன்னா பிடிக்காது. அடுத்தவங்களோட பேச்ச கேட்கறது ரொம்ப சிரமம். அட்வைஸ் கேட்கறதுன்னா இவங்கனால முடியவே முடியாது. தான் வந்து சரியான பாதையில தான் போறேன். எனக்கெல்லாம் யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓட்டத்தோட தான் இருப்பாங்க. அது சரியாவும் இருக்கு. இவங்க போற பாதை வந்து ரொம்ப அனுபவசாலிகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல பாதையாகத்தான் இருக்கு. ரொம்ப யோசிச்சு முடிவெடுப்பாங்க. நல்ல ஒரு நிதானம் இருக்கும். ஒவ்வொரு செயல்லையும் நிதானம் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு பொறுமையான ஒரு ஆட்கள். குருவோட திசையில வந்து இவங்களுடைய முக்கியமான வாழ்க்கையான படிப்பு, திருமணம் இது எல்லாமே அந்த குருவோட திசையில தான் நடக்கும். கல்யாணம், காட்சி இது எல்லாமே வந்து அந்த குரு திசைக்குள்ள நடக்கும். திருமணமானது குரு திசையில நடந்தது அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஆண் வாரிசுங்கிறது கிடைச்சிரும். ஒரு சதய 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஒரு 25, 26 வயசுங்கிலேயே குரு தசை முடிஞ்சிடும். ஆனா வந்து சதயம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு 30 வயசு வரைக்கும் குரு தசை தான் நடக்கும். இந்த குருவோட தசை வந்து ரொம்ப நல்லாவே தான் இருக்கு. நல்ல குழந்தைங்க, திருமண வாழ்க்கை, நல்ல ஒரு குடும்பம், குடும்பத்து மீது அக்கறைகள் அதிகமாக இருக்கும். பொருள் அதிகமாக சேர்ப்பாங்க. இந்த குருவோட தசையிலேயே ரொம்ப இளமை பருவத்திலேயே உழைப்புக்குள்ள வந்துருவாங்க, தொழிலுக்குள்ள வந்துருவாங்க, வேலைக்கு போயிருவாங்க. 18 வயசு, 20 வயசுங்கில இவ சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு ஆட்கள் தான் இந்த சதய நட்சத்திரக்காரங்க. குருவோட தசை ஒரு 30 வயசுல முடியுது. இல்ல ஒரு 25 வயசுல முடியுது. அதுக்கப்புறம் சனியோட தசை தான் 19 வருஷம். 49, 45 வயசு வரைக்கும் சனி தசை தான். உங்க ராசிநாதனுடைய தசை. கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகளைத்தான் செய்யும். ஆனா வந்து அதிக உழைக்க வேண்டியது வரும். இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கே உரிய ஒரு விஷயம் என்னன்னா உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறது. விடிய விடிய வேணாலும் வேலை செய்வாங்க. தூக்கத்தை எல்லாத்தையும், உணவை, உடம்பை எல்லாத்தையும் வருத்தி வேலை செய்யக்கூடிய ஆட்கள். அது சனி தசை தொடங்கினதுல இருந்து இன்னும் வந்து கூடுதலான உழைப்புகள் இருக்கு. ஆனா உழைப்புக்குரிய ஊதியத்தை சரியா வாங்கிக்க கூடியாத ஆட்கள். 100 ரூபாய்க்கு வேலை செய்யற ஐயா 80 ரூபா தராங்களா வாங்கிக்குவீங்க. அதுக்காக வந்து ஒன்றும் பேச மாட்டீங்க. ஆனா இன்னும் 2 மணி நேரம் சேர்த்து வேலை செஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். அப்படி வந்து தன் குடும்பத்துக்காகவும், இந்த நாட்டுக்காகவும் தான் செய்யற வேலையை விரும்பி ரொம்ப அதிக உழைப்புகளை போட்டு உழைச்சு சம்பாரிச்சு முன்னுக்கு வரக்கூடிய ஆட்கள். உழைச்சு கீழே எல்லாம் போயிட மாட்டாங்க. உழைக்கிறவங்க யாருமே கீழே போக மாட்டாங்க. கண்டிப்பா முன்னேறி வருவாங்க. படிப்படியா முன்னேறி வருவாங்க. படிப்படியா முன்னேறி வர்றதுதான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரே நாள்ல டாப்ல மேல போகணும்னு நினைக்க மாட்டாங்க. படிப்படியா முன்னேறி வருவோம். காலம் இருக்குது, நம்மளுக்கு வயசு இருக்குது. அதனால மெதுவா முன்னேறி வரணும். நல்லா உழைச்சு யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணாம நல்ல விதமா முன்னேறி போவாங்க. அடுத்தவங்க வயித்துல அடிச்சு சம்பாதிக்கவே மாட்டாங்க. தன்னோட உழைப்பால முன்னேறி போகக்கூடியவங்க. அது கும்பராசியே வந்து
நல்ல உழைக்கக்கூடிய ஆட்கள், அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடியாத ஆட்கள், அந்த மாதிரியான ஒரு ராசி தான் கும்ப ராசி. அது சதய நட்சத்திரம் இன்னும் கூடுதலா வந்து 4 பாதமே அந்த நட்சத்திரத்திலேயே, அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால, ரொம்பவுமே வந்து உழைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. நேர்மை வந்து இவங்ககிட்ட கூடயே பிறந்த ஒரு விஷயம் நேர்மை. தன்னை நம்பி வந்தவங்கள கைவிடவே மாட்டாங்க. ஒருத்தன் நம்மள நம்பிட்டான், அவன நம்ம கைவிடக்கூடாது. நம்மளுக்கு அதனால இழப்புகள் வந்தாலும் பரவால்ல. நம்புனவனுக்கு நாம் நல்லத செய்வோம்னு நினைக்கக்கூடிய ஆட்கள், இந்த கும்ப ராசி சதய நட்சத்திர ஆட்கள். இப்படி வந்து அந்த பிறக்கும்போது அந்த ராகு திசைகள்லயே நிறைய சிரமங்களையும், கஷ்டங்களையும் பட்டு, குரு திசையில ஓரளவுக்கு சரியாகி, நல்ல வேலை, குடும்பம்னு அமைஞ்சு, சனி திசையில நல்லா உழைச்சு, படிப்படியா முன்னுக்கு வந்து, புதனோட திசையில தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கூறுவாங்க. அந்த உழைப்புங்கிறது குறையிறதே வந்து அந்த புதனோட திசை வந்ததுக்கு அப்புறம் தான் கும்பராசிக்காரங்களுக்கு. புதன் திசை வந்தா தான் அந்த யோகா, அதிர்ஷ்டங்கிறதே உங்களுக்கு வேலை செய்யும். அப்ப வந்து 45, 46 வயசு ஆயிரும் புதன் திசை வரும்போது. அப்பதான் வந்து இவங்க கொஞ்சம் உட்கார்ந்து வேலை செய்வாங்க. தன்னுடைய அறிவை பயன்படுத்தி வேலை செய்வாங்க. அதிக உடல் உழைப்பை கொஞ்சம் குறைப்பாங்க. அந்த புதனோட திசை இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும், நல்ல பொருளாதாரத்தையும், பேரையும் பெற்றுத்தரும். ஏன்னா உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி உங்க ராசிக்கு நட்பு கிரகம். அதனால புதன் இவங்களுக்கு கெடுதலே செய்யாது. 17 வருஷம். ஒரு 45 வயசுல தொடங்குனா 50, 62 வயசு வரைக்கும் இந்த புதனோட தசை தான். அது ரொம்ப நல்ல விதமாகவே இருக்கும். 45லிருந்து 62 வரைக்கும் நல்ல விதமாகவே அந்த புதன் இவங்க வழி நடத்தி போகும். அதில் நிறையா வெற்றிகளை கிடைக்கும், நிறைய பேர் புகழ்கள் கிடைக்கும், இது எல்லாமே கிடைக்கும். நல்ல குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி அவங்கள வாழ்க்கையை செட்டில் பண்ணி விடுறது, இது எல்லாமே புதன் திசையில் நடக்கும். அதுக்கப்புறம் கேது சுக்கிரன் இறுதி காலங்கள் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுக்கு வந்து அந்த இளமை பருவம் மட்டும்தான் கொஞ்சம் சிரமங்களும் கஷ்டங்களும் இருக்குமே தவிர, அந்த ஒரு மிடில் ஏஜுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 40க்கு மேல எல்லாமே வெற்றி தான். உட்கார்ந்துட்டு நல்ல விதமா சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு அமைப்பு 40 வயசுக்கு மேல இவங்களுக்கு அமையும். அது வரைக்கும் கொஞ்சம் சிரமங்கள், கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். இப்படித்தான் இவங்க வாழ்க்கை பயணமானது இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான ஒரு அமைப்பு தான். சதய நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா உங்களோட குணநலங்கள் எப்படி இருக்கு, உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் எப்படி இருக்குங்கிறது பொதுவான ஒரு கருத்து தான். இன்னும் தெளிவா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியணும்னா உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை நீங்க சரியாக சொன்னால் போதுமானது. இதற்கு கட்டணமும் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.